இந்த மாதத்திலே நமக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். நமக்கு உதவி செய்ய, நமக்கு நன்மை செய்ய ஒரு பர்வதமாக தேவன் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக கொண்டு போகும் பொழுது ஈசாக்கை கேட்கிறான், தகப்பனை நோக்கி, தகப்பனே எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கே கேட்கும் பொழுது அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிறார், அதை என்ன செய்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கண்பானவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது வசனம் 7ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அல்லேலூயா. அவன் சொன்னது பிரகாரமாகவே ஆண்டவர் ஈசாக்குக்கு பதிலாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அது எங்கே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே. அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய பர்வதத்திலே உனக்கான எல்லா நன்மைகளையும் நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த மாதத்திலே அநேக தேவையோடு நீ எதிர்க்கலாம், எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பர்வதம் நமக்கு எல்லாவற்றையும், கர்த்தருடைய பர்வதமானது பார்த்து கொள்கிறதா இருக்கிறது. அங்கே எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். 121ஆம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும், ஒத்தாசை வரும். ஒத்தாசை வருகிற ஒரு பர்வதம் எங்கே இருக்கிறதாம், எனக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. இந்த டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசையான பர்வதமாக இருப்பாராக. உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு பர்வதமாக அவர் இருப்பாராக. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு பர்வதமாக கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய தேவைகளுக்காக நமக்கு யார் உதவி செய்வார்கள்? இந்த காரியம் இவ்வளவு பெரிய காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்தில் எனக்கு யார் உதவி செய்வார்கள்? இந்த சரீர சுகவீனத்தில் எனக்கு யார் உதவி செய்வார்கள்? பண பிரச்சனையிலே யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று ஒருவேளை இன்றைக்கு நாம் சோர்ந்து போனவர்களாய், தளர்ந்து போனவர்களாய் நாம் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த டிசம்பர் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையாக உற்சாகத்தோடு கூட நாம் சொல்லுவோம், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. என் வாழ்க்கைக்கான தேவைகள் அந்த இடத்துல சந்திக்கப்படும். என் குடும்பத்திற்கான தேவைகள் சந்திக்கப்படும். என் சபைக்கான ஊழியத்திற்கான தேவைகள் சந்திக்கப்படும். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமாக அவர் இருக்கிறார். சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன், ஆண்டவருடைய ஒத்தாசையை நான் நாடுவேன் என்று சொல்லி 125ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த பர்வதம் ஒத்தாசை மட்டுமல்ல, இந்த பர்வதம் எப்படிப்பட்ட பர்வதமாக இருக்கிறதாம். 125 கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இங்கே ஒரு பர்வதத்தை நாம் பார்க்கிறோம், சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். இந்த சியோன் பர்வதம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் இருப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. யெகோவா ஈரே, அது என் தேவைகளை, கர்த்தரின் தேவைகளை சந்திக்கிற ஒரு பர்வதம். இங்கே சியோன் பர்வதம், அந்த பர்வதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம், அது என்னை அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதம். பாருங்கள் 2ஆம் வசனம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கு தம்முடைய ஜனங்களை சுற்றிலும் இருப்பார். முதலாவது பர்வதம் கர்த்தர் எனக்கு பிரியம் வைக்கிற, கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிற பர்வதமாக இருக்கிறார். இரண்டாவதாக சீயோன் பர்வதம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவன் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீர்கள்? தேவனே எனக்கு பாதுகாப்பின் பர்வதமாக இருக்கிறார்.
இருக்கிறார். சீயோன் பர்வதம் எருசலேமை சுற்றி பாதுகாப்பாய் இருப்பது போல, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலுமாய் இருக்கிறது போல கர்த்தர் இந்த நாளிலே நம்மை சுற்றிலுமாக இருப்பாராக. இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டால் மட்டும் போதாது, நமக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அநேக பலவீனங்கள், வியாதிகள், சாத்தானுடைய போராட்டங்கள், சவால்களை சந்திக்கிற நமக்கு இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய பர்வதமாகிய சீயோனானது அசையாமல் இருப்பது போல நாமும் அசையாமல் இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, 47ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 47ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அரசாள தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். துதிக்கப்படத்தக்கவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் துதிக்கப்படத்தக்கவர். அல்லேலூயா. கர்த்தர் எங்கே துதிக்கப்படத்தக்கவர்? வசனம் சொல்லுகிறது, சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. அல்லேலூயா. சொல்லுங்க, சீயோன் பர்வதம் மகிழ்வதாக. அல்லேலூயா. அடுத்ததாக இந்த சீயோன் பர்வதம் நமக்கு ப்ரொடெக்ஷன் மட்டும் அடையாளம் அல்ல, சீயோன் பர்வதம் ஒரு மகிழ்ச்சிக்கான அடையாளமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்களேன், இந்த நாளிலே, இந்த மாதத்தில் கர்த்தர் தம்முடைய நகரத்திலே நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவார். கர்த்தர் தம்முடைய பர்வதத்திலே நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே நம்ம எல்லோரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு மகிழ்கின்ற பர்வதமாக இருக்கிறீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஏன் நான் மகிழ வேண்டும்? 48ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். கர்த்தர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த பர்வதத்தில் மிகவும் துதிக்கப்படத்தான். துதிப்பதினாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. சீயோன் பர்வதம் ஏன் மகிழ்கிறது? அது துதிக்கிற பர்வதமாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சி வருகிறது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் யெகோவா ஈரேவாக இருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் என் பர்வதத்திலே பார்த்து கொள்வேன், உனக்கு ஒத்தாசை அங்கிருந்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக, நான் உன்னை சுற்றிலுமாக பாதுகாப்பின் பர்வதமாக நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, நான் உனக்கு மகிழ்ச்சியின் பர்வதமாக நான் இருப்பேன். நீ என்னை துதிக்கும் பொழுது, நீ என்னை ஆராதிக்கும் பொழுது நான் உனக்கு மகிழ்ச்சியின் பர்வதமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்காய் கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை, 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 கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பாதுகாப்பின் பர்வதமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரின் மகிழ்ச்சியின் பர்வதமாய் என்னை மாற்று. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதித்து இந்த காலையிலே, இந்த நாளை முதற்கொண்டு இந்த மாதம் முடிகிற வரையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் ஏன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் ஏன் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே
பார்த்து கொள்வி. யெகோவா எல்லாம் கை தட்டி பாடுவோமா? கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நீசியே என்னாலும் வெற்றி தருவே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே நீரே எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும். காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். கரங்களை தலைக்கு மேல தட்டி, எல்லா கரங்களை தலைக்கு மேல தட்டி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you thank you thank you thank you thank you Lord. இந்த டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் பர்வதத்திலே பார்த்து கொள்ள போகிறீர். எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. எங்களை சுற்றிலுமாய் நீர் பர்வதமாய் இருப்பீர் ஆண்டவரே. ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்களை தொட முடியாது ஆண்டவரே. நம்முடைய சீயோன் பர்வதத்திலே நாங்கள் மகிழ்வோம் ஆண்டவரே. மகிழ்ச்சியின் இடமாய் இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதமாய் இருப்பதாக, இந்த மாதம் மகிழ்ச்சியின் மாதமாய் இருப்பதாக. இந்த ஆண்டவரே மாதத்திலே நாங்கள் பட்ட பாடுகள், கண்ட கண்ணீர், வேதனைகளுக்கு பதிலாக இந்த டிசம்பர் மாதத்திலே ஆண்டவரே எல்லாம் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுவதாக, பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுவதாக, பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படுவதாக. உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக, அற்புதங்களை நடப்பீராக. இந்த மாதங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூர்ந்து இருக்கட்டும். ஒன்றும் குறைவுபடக்கூடாதுப்பா. சேஷித்த பாதுகாப்பை எல்லா குடும்பத்துக்கும் தாங்க. சேஷித்த பாதுகாப்பு எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தாங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் எங்கள் பர்வதமாயிருக்க போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தில் இருக்கிற பர்வதங்கள் எல்லாம் அசைந்து போகும், ஆனால் அசையாத ஒரு பர்வதம் எங்கள் ஆண்டவர் மட்டுமே. அசையாத பர்வதம் எங்கள் ஆண்டவர் மட்டுமே.
அசையாத பர்வதத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசையாத இந்த தேவ பர்வதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அசையாத பர்வதமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் ஸ்கூல் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, வாகனம் ஓட்டுறவங்க, கர்த்தருடைய பாதுகாப்பு எல்லோரோடு இருக்கிற, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட பாதுகாப்பு இருக்கட்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இந்த மாதம் முழுவதுமாக எங்களை பின்தொடர்ந்து நன்மையும் கிருபையும் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தாங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் அவர் தமது சிறகுகளால் இவனை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாட கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கு சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதரில் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கும் அவர்களை தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேல் விரியன் பாம்பில் நடந்து பால சிங்கத்தை வலு சர்பத்தை மிதித்து போடுவார். அவனிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவன் விடுவிப்பே. நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுவத்திருவ அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிப்பேன். இந்த வாக்குத்தத்தத்துக்காய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பலித்து ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நல்ல சுகமும் பலனும் ஆரோக்கியமும் சுபிட்சமும் செழிப்பும் சேமம் தேவனுடைய மகிமையும் அவர்கள் மேல் தங்கியிருந்து காப்பதாக. கர்த்தாவே உள்ள வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. ஊழியம் வளர்ந்து பெருகுவதாக. செழிப்பிலே ஊழியம் செழிப்பாய் கர்த்தருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் மகிமையினால் இந்த ஊழியம் செழித்துவாங்க. ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படவ, புதிதான ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட்டு சபை விஸ்தாரமாவதாக. தேவ ஜனங்கள் மகிழ்ச்சியோடும் தேவனுடைய பலத்தோடும் வாழ்வதற்கு கிருபை தருவீராக. இந்த மாதத்திலே விசுவாச குடும்பங்கள் சபைக்கு ஊழியத்துக்கும் இன்னும் ஆதரவாய் நிற்பார்களாக. ஊழியத்திற்கும் சபைக்கும் தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. குடும்பங்களின் நன்மைக்கு விரோதமாய் போராடுகிற அந்தகார வல்லமைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயமெடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்த பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தை நீர் இந்த மாதத்தில் தருவதற்காக மக்கள் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து ஜெயம் பெற்று வாழ கிருபை தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை எல்லார் மேலும் நாங்கள் தெளிக்கிறோம். குடும்பங்களின் மீது தெளிக்கிறோம். ஒவ்வொரு நபர்கள் மீது தெளிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென்.